மனநல மற்றும் குணரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் குழந்தைகள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் சுகேஷ், மனநல மருத்துவர். ஸோ இன்னைக்கு எல்லா குழந்தைங்க கையிலையும் ஃபோன் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் சில குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று ஐசோலேஷன். எந்த குழந்தைங்கள்லாம் தனியாக வீட்டில் இருக்கோ, எக்ஸாம்பிளாக அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, சிப்ளிங்ஸ் அதாவது அக்கா தங்கச்சி யாரும் இல்லை, அவங்க கையில் ஃபோன் இருக்கும்போது அந்த குழந்தைங்க ப்ரோன் ஃபார் இன்டர்நெட் அடிக்ஷன். இது மட்டும் இல்லாமல் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதிகமாக யார்ட்டையும் வெளியே பேசாத குழந்தைகள், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாத குழந்தைகள், ப்ளஸ் ஏஜ் ஒரு இண்டிபெண்ட் ஃபேக்டர். எவ்வளோ ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் அந்த ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மோர் ரிஸ்க் ஃபார் இன்டர்நெட் அடிக்ஷன். அதனால தான் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு எந்த குழந்தைங்களுக்கும் ஸ்க்ரீன் டைம்ன்றது காட்ட வேணாம்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ், எக்ஸாம்பிளாக ஏடிஹெச்டி, ஆட்டிசம், ஓசிடி, டிப்ரெஷன், சூசைடல் தாட்ஸ் இருக்கிற குழந்தைகள் அண்டர்லைங்க இந்த சைக்காட்ரிக் டிசார்டர் இருக்கிறச்சல அதிகமாக ஃபோனும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த மாதிரி அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குணரீதியான மாற்றங்களும் இருக்குது, அது ஒரு கன்சிடரபிள் டைமுக்கு தொடர்ந்து இருக்குன்னா, இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் அ psychiatrist and screen for any other psychiatric disorder other than internet addiction.